வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நம்ம இப்போ கல்யாணம், ரிலேஷன்ஷிப், லவ் இதில் பெண்களுடைய பாசிட்டிவ் ஃபுல்லாக பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ அதோட நெகட்டிவ் சைடையும் பார்க்க போகிறோம். இந்த சொல்கிற நெகட்டிவ் எல்லாருக்கும் எல்லாமே இருக்குன்னு கிடையாது. 1-2 இருக்கலாம். ஒரு சிலருக்கு அது சந்திரனுடைய பொசிஷனை பொறுத்து அதிகமாக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்க. இது அப்படியே தான் நம்ம தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். யாரும் இது இப்படி தான் இருப்பாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் நான் என்னென்ன அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக நிறைய கிளாரிட்டி வேணும்னு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டை பயன்படுத்துங்க. சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கும்பராசி. கும்பம் ஒரு பணக்கார ராசி நிறைய சொல்லியிருக்கேன் பாசிட்டிவ் சைடில். ஸோ லவ், ரிலேஷன்ஷிப், மேரேஜில் நெகட்டிவ் சைடில் கும்பம் என்னென்ன இருக்குது. ஃபஸ்ட்டு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அது டெவலப் ஆகிடும் குயிக்காக. அதாவது ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல ஒரு கால்குலேஷனோட ஒரு லிஸ்ட்டோட தான் அந்த பார்ட்னரையே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஓகே, இது லவ்வாக இல்லை அரேஞ்ச் மேரேஜ் ஏதோ ஒன்று, நான் லைஃப்பை இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன், அதுக்கு நீ எப்படி எனக்கோட பொருந்த போகிற, எப்படி என்னோட ஒத்து போக போகிற, இல்லை எனக்கு என்ன பெட்டராக பண்ண போகிறேன். இது நிறைவேறலை அப்படின்னு சொன்னோம்னா குயிக்காக மனம் உடஞ்சி போகிறது. சரி, சில பேர் கொஞ்சம் சான்ஸ் கொடுப்பாங்க, 1, 2, 3, 4, அப்புறம் அது செட் ஆகலை, நம்பிக்கை போகுது. நம்பிக்கை போக 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 அது விரக்தியின் உச்சத்தில் வேண்டான்னு முடிவை துணிச்சலாக எடுக்கிறது. எல்லா ராசியும் துணிச்சலாக எடுக்க மாட்டாங்க. ஒரு 4-5 ராசி தான் துணிச்சலாக எடுப்பான். அந்த துணிச்சல் அது கும்பத்துக்கு உண்டு. அடுத்து கும்பம் தன்னுடைய பார்ட்னர் ஃபைனான்ஷியலாக, பிஸ்னஸில், இல்லை ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ், இது எதுலேயுமே ஒரு சூப்பராக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அவங்க மேலே உள்ள நம்பிக்கை அல்லது அவங்க மேலே உள்ள மரியாதை கொஞ்சம் அப்படியே பின்தங்குது. எல்லா ராசியும் உண்டு, கும்பத்துக்கு அதிகமாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்திரமான ராசி. பார்ட்னர் என்ன சொன்னாலும் அசராமல், நான் இப்படி தான், என் குணம் இப்படி தான், என் கேரக்டர் இப்படி தான், என் அன்பு இப்படி தான், என் வாழ்க்கை இப்படி தான், நான் இப்படி தான் உங்களுக்கு புரிய வைப்பேன், இப்படி தான் நான் என்னை உங்கள் முன்னாடி அர்ப்பணிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ண அதிர்வுகளை மாற்றிக்க முடியலன்னா மாற்ற ட்ரை பண்ணாலும் முடியல. சில பேரால் மாற்றிக்க முடியல, சில பேர் மாற்ற ட்ரை பண்ணுறாங்க, அப்பவும் முடியல. அது மறுபடியும் அந்த இதுக்கு வந்துடுது. ஏன்னா அந்த கும்பத்தில் சந்திரன் அந்த மாதிரி ரோலை ப்ளே பண்ணும். கும்பம் தான் உண்டு தான் வேலை உண்டுல கெட்டிக்காரங்க, சூப்பர், குறைய சொல்ல முடியாது பெண்கள். பட் அது அந்த பார்ட்னரோடு சேர்ந்து யோசிக்கும் பொழுது தனக்கு நிகரான, தன்னை விட உயர்வான ஒரு நபரை பார்த்தா தான் ஒரு ஈர்ப்பே வருது. அதன் மீது தான் ஒரு காதல், அதன் மீது தான் ஒரு வாழ்க்கை துவக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அண்டு கும்பம் கமிட்மெண்ட்னால் கமிட்மெண்ட்டாக இருக்கணும். எனக்கு கமிட் பண்ணுறியா, கமிட்மெண்ட்டை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு, என்னை ஏமாத்துறது, டைம் வேஸ்ட் பண்ணுறது, டிலே பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இது கும்பத்துடைய இன்னொரு வகையான பெண்களுக்கு உண்டான சரி, அந்த அந்த பொறுமை இல்லை, அதை சகிச்சிக்கிற அந்த பொறுமை இல்லை. ஓகே, ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் வருது, வாழ்க்கை துணையோட ஒரு ஆர்கியூமெண்ட் வருது, ஏதோ ஒரு வகையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகுது, ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. அதை மறக்க நினச்சாலும் மறக்கவும் முடியல, அதை மன்னிக்க நினச்சாலும் மன்னிக்கவும் முடியல. ஓகே, அதை மறந்தாலும் கூட அது திரும்பவும் நடந்தால் என்ன பண்ணுறது? சரி, என்ன நீ காயப்படுத்தினா பரவாயில்ல, சார்ந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் இவ்வளோ யூஸ் பண்ணி, இவ்வளோ எடுத்துக்கிட்டே, இவ்வளோ நீ அனுபவிச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேஷன். ஸோ பேக் ஆஃப் த மைண்ட் என்னென்னா எப்போவுமே அந்த நடந்ததெல்லாம் அது ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். இந்த கேமரா ரெக்கார்டிங் மாதிரி, இந்த வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அது ரெக்கார்ட் ஆக 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 இது என்ன ஹெவி லோடு. மனிதனை யார் ஹாப்பியாக இருப்பானா, எல்லாமே மனசில் லைட்டாக ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் மறக்க பழகி எடுத்துகிட்டு போகிறவன் தான் அதை ஹாப்பியாக இருக்க முடியும். அது ஹெவி லோடு எடுக்க எடுக்க என்னன்னா பெயின் தான் கொடுக்கும். ஸோ கும்பம் அந்த ஹெவினஸ், நான் அப்படியே அதை சுமக்கிறேன், அதை அப்படியே வச்சுருக்கேன், அந்த மாதிரி அந்த ஹெவினஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அடுத்து இந்த கும்பம் கோபம் தான். அது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கத்திர ராசியோட லிஸ்ட்டில் கும்பம் ஒன்று. கத்திர ராசி, அது கத்துறாங்க, அப்படியே ஸ்க்ரீமிங், பகிரங்கமாக கத்துறது, எல்லாருமே கத்துறது, சில பேருக்கு ஃபோனை போட்டு கத்துறது, இதெல்லாம் கும்பத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியல, வெடிக்குது மனசு, அப்படி வேகம் போகுது. இது ஒரு பக்கம். அடுத்தது இந்த கும்பம் வாழ்க்கை துணையோட பார்ட்னரோடு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னென்னா,
எமோஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் அந்த எமோஷன்ஸ் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது டிக் ஃபார் டக். நான் ஒன்று பண்ணுறேன், நீ எனக்கு ஒன்று பண்ணு. நான் ஒன்று தரேன், நீ எனக்கு ஒன்று தா. நான் ஒரு விஷயம் உனக்காக நான் செய்ய போகிறேன், நீ எனக்காக பதிலுக்கு என்ன செய்ய போகிற. இதெல்லாம் அந்த கும்பத்துடைய வீட்டில் உள்ள பிளானட்ஸை வச்சே கூட நிறைய ரிசர்ச் பண்ணும். இது இந்த குணத்தை டெவலப் பண்ணுது. ஸோ உனக்கு ஒன்று நான் பிளான் பண்ணுறேன், எனக்கு நீ என்ன பிளான் பண்ணுறேன். எதிர்பார்த்து மட்டுமே லைஃப் ஃபுல்லாகவே நம்ம வந்து வாழ்க்கையை வாழவே முடியாது. சில சமயத்தை எதிர்பார்க்காத சமயத்தில் சிலது நடக்கும், சில சமயத்தை எதிர்பார்க்குற நேரத்தில் சிலது நடக்காது. நம்ம என்ன பண்ண முடியும்? கடவுள் தினம் ஒரு பிளானை போடுவார், அந்த பிளான் படி நம்ம வாழ்க்கை போவோம். ஸோ இதுவும் இந்த கும்பத்தில் உள்ள ஒரு சின்ன மைனஸ், கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அண்டு கொஞ்சம் தன்னை மட்டுமே யோசிக்காமல், தன்னுடைய உணர்வுகளை பற்றி மட்டுமே யோசிக்காமல், தன்னுடைய எண்ணங்களை பற்றி மட்டுமே யோசிக்காமல், பார்ட்னரும் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன ஃபீல் பண்ண, அவருக்கு ஒரு டைம், அவருக்கு ஒரு ஸ்பேஸ் அதை கொடுத்தால், இல்லை அதை வந்து அவர் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தால், அது இன்னும் உங்கள் லைஃப்பை பெட்டர்மெண்ட் ஆகும்ன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஒன் சைடாக இருக்கிறது தான் கும்பத்துடைய மைனஸாக நிறைய நான் பார்த்துருக்கேன். எல்லாமே அந்த ஒன் சைடு அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ப்ரொசீஜராக வாழ்க்கையை வந்து வாழவே முடியாது. ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இப்படி தான் சொல்லி ரூல் போட்டு நம்ம வாழ்க்கையை வாழவே முடியாது. அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த டைமுக்கு ஒரு விஷயம் மாறும், அதையும் அக்செப்ட் பண்ணி அதையும் நம்ம சரி பண்ணி தான் லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதில் கொஞ்சம் ஒரு ரூல் புக்கை எடுத்து நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எழுதிய லைஃப் பார்ட்னரை ஃபிக்ஸ் பண்ணோம்னா அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்காது, ஹாப்பினஸும் கிடைக்காது. அது மேட் ஃபார் ரீச்சராக இருக்கிறதுக்கு விடுதா அது டெய்லி வந்து ஒரு சச்சரவோடு தான் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய வந்து செல்ஃபாக அனலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். இது இப்போ சொன்ன எல்லாமே உங்களுக்கு இருக்குன்னு கிடையாது. மேபி இதில் 1-2 உங்களை மேட்ச் பண்ணலாம். அது என்னங்கிறத பார்த்து நீங்கள் சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு, ஒரு பொதுவான பலன். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து ஆண் பெண் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ரிசர்ச் பண்ணதில் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்கள் பார்க்குறதுனால வந்து நம்ம இப்படி தான் இருப்போம் நீங்கள் நினச்சிக்கவும் தேவையில்லை. இப்படி தான் அந்த ராசியை சேர்ந்த பெண்கள் இருப்பாங்களும் நீங்கள் வந்து ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்லாம் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்லை யாரையும். ஏன்னா இது வந்து அந்த ரிசர்ச்சில் இப்படிலாம் அவங்களுடைய நெகட்டிவ்னு வெளில வந்தால் இந்த மாதிரி குணங்கள்லாம் வெளில வருதுன்றதை ஒரு இதுவாக கொடுத்துருக்கேன். இது ஒரு சிலருக்கு வெறும் ஒரே ஒரு விஷயம் இருக்கும், ஒரு சிலருக்கு 4-5 இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக அவங்களோட பழக தான் நீங்கள் உணர முடியும். பொதுவாக சந்திரனுடைய அந்த ராசியுடைய ஆதிக்கம் வரும்பொழுது மனிதன் வந்து ஒரு நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பான், அவனுக்கு நல்ல மூடு இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டு நல்லாயிருக்கும், எனர்ஜி நல்லாயிருக்கும், ரொம்ப எல்லோரும் பாசிட்டிவாக பேசுவாங்க. ஒரு நாள் நெகட்டிவாக டவுனாக டல்லாக இருக்கும்போது இதெல்லாம் வெளியில் வரும். அது க்ளோஸாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்போடு வரும்போது என்ன ஆகுது, அது வெளிப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. இல்லை ரொம்ப ஓவர் ட்ரஸ்ட், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் டிபெண்டன்சி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் வெளியில் வருது. அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்க்குறவங்க எதுக்காக கொடுக்குறோம், இதோட நோக்கம் என்ன? நம்மளை பற்றி நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக நிறைய க்ளோஸாக இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம அது யாராவது உண்மையாக இருக்கிறவங்க எப்பவுமே நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. சொல்லும் போது நம்ம செல்ஃபாகவே கரெக்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, க்ளோஸாக இருக்கவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லணும். ஸோ ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிக்கவோ, இல்லை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ, உங்கள் லைஃப் இன்னும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. இது யாரையும் பர்சனலாக மனதை நோகடிக்க அல்ல. தேங்க்யூ.